கேஸ் பிரச்சனை நம்மளுக்கு நிஜமாவே போர் முடிவுக்கு வரணும். அப்படி இல்லைன்னாலும் வேற சோர்ஸ்ல நம்மளால வாங்க முடியும். பட் இது எல்லா நாடுகளும் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. உதாரணத்துக்கு பங்களாதேஷுக்கு 5000 டன்னு இந்தியா எரிபொருள் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்ப இன்டர்வியூ போட்டீங்கன்னா திட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. இந்திய பெருங்கடலுக்கு அப்பால தமிழ்நாடுக்கு தெற்கே கண்ணீர் தீவு மாதிரி இருக்கும். அது சைஸ் பார்த்தா கண்ணீர் எப்படி துளி எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். அதுல ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா எவனும் அந்த நாட்டுல இருக்க மாட்டான். கனடாலையும் ஆஸ்திரேலியாலையும் போய் தங்கிட்டு இருப்பான். பாஸ்போர்ட் எடுத்து கழிவறையில போட்டு பிளைட்டோட கழிவறையில தூக்கி போட்டு அங்க போய் தங்கிட்டு பேரை பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்திய பேரும் இருக்காது. அவன் பேசுற தமிழும் நீங்களும் நானும் பேசுற தமிழ்ல பேச மாட்டோம். அவர்கள் கதைப்பார்கள், விடயம் தேடுவார்கள், இப்படி தமிழ் பேசுவாங்க. அவங்க பேசுற தமிழை நான் கொச்சைப்படுத்தல, அவங்க பேசுற தூய தமிழ் தான். ஆனா அவங்க மூளை கொச்சைப்பட்டிருக்குன்னு சொல்ல வரேன். இந்தியாவை பத்தி கவலைப்படுறதை விட்டு அவங்க வாழ்க்கையை பத்தி அவங்க கவலைப்பட்டாலோ இல்ல அவங்க நாட்டை பத்தி கவலைப்பட்டாலோ அவங்க மக்களை பத்தி கவலைப்பட்டாலோ உருப்பட்டு இருப்பாங்க. என்னைக்கோ இந்திய அரசை திட்டுறதையே ஒரு போக்க வச்சிட்டு இருக்காங்க. சார் இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு மேல இந்த போர் தொடர்ந்தாலும் இந்த போருக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் கிடைக்குமா? ஸ்டாப் ஆகிறதுக்கு நிக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு, காரியங்களும் இருக்கு. பிரச்சனை என்னன்னா எப்படி நிறுத்தணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. 3 விஷயங்கள். இதுக்கு முன்னாடி ஒரே கேள்வி கேட்கறேன். இப்போ ட்ரம்ப் ரவுடியாக மாறிட்டாருன்னு சொல்றாங்க. அவரது வச்சதான் சட்டம், நான் தான் இந்த உலகத்துக்கே அதிபதி மாதிரி நடந்துக்கிறாராமே. ஆல்ரெடி அப்படித்தானே நடந்துட்டு இருந்தாரு. வெனிசுலாவோட அதிபர் ட்ரம்ப்னு அறிவிச்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் ஈரானோட அதிபர் ட்ரம்ப்னு அறிவிச்சுப்பாரு. மாசத்துக்கு ஒரு அதிபரை பழி வாங்குறதா ஒருத்தர் தான் கொண்டுட்டு இருக்காரு. இல்ல அவர் பிரச்சனைடான்னா அவரோட துணை அதிபரே அவரு கூட ஜனாதிபதியா அவர் கூட சேர்ந்து பிரஸ் மீட்டுக்கு வரது இல்ல. துளசி கபார்டு டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களும் வரது இல்ல. 9 சைஸ் கால் ஷூவை வச்சுக்கிட்டு கால் சைஸை வச்சுக்கிட்டு 11 சைஸ் ஷூவை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு அவங்களோட ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ. அவரை வச்சு பிரஸ் மீட்டிங் நடத்துறாரு. இன்னொருத்தர் பீட்டர் எக்ஸெத் அவரோட ராணுவ மந்திரி, அதாவது போர் மந்திரி, அவங்களோட டிஃபென்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் பென்டகன்ல ஜபக்கூட்டம் நடத்துறாரு அவரு. இது மாதிரி தாந்தோணித்தனமான ஆட்களை வச்சுக்கிட்டு நான் போரை வென்று விட்டேன். சரி, போர் அப்பயே முடிச்சிட வேண்டியதானே. ஆனால் சில குறிக்கோள்கள் இன்னும் பாக்கி உள்ளது. அப்ப எப்படிடா வேண்டிட்டேன்? போரை வென்று விட்டால் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா சில கேள்வி பாக்கி இருக்கு. ஒண்ணு சொல்ற நீங்க மர காழ்ந்து இருக்கணும், இல்ல பேசுற எனக்கு மர காழ்ந்து இருக்கணும். மொத்தத்துல அமெரிக்காவோட மர காழ்ந்து போயிடும் சீக்கிரமா இப்படியே போச்சுன்னா.